கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் உங்கள் வாழ்வில் தந்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் ராபர்ட் மாரிசன். இவருடைய காலம் 1782 முதல் 1834 வருடம் வரை. இவருடைய நாடு இங்கிலாந்து, இவருடைய தரிசன பூமி சீனா. 19ஆம் நூற்றாண்டின் பாதி சீன தேசம் சுவிசேஷர்களை தன் நாட்டினுள் உள்ளே அனுமதிக்காது இருந்தது. வியாபாரத்திற்காக வந்த கிழக்கிந்திய கம்பெனியரும் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அப்படி அறிவிப்போருக்கு தடையாகவும் இருந்தனர். ராபர்ட் மாரிசன் சீனாவுக்காக ஆத்மீக பாரம் கொண்டார். எப்படியாவது அங்குள்ள மக்களை கிறிஸ்துவின் பாதையில் நடத்த தீவிரம் காட்டினார். கிழக்கிந்திய கம்பெனி மூலமாக தன் பணியை தொடங்கினார். ஒரு வியாபாரியாகவும் அதே வேளையில் மிஷனரியாகவும் தன் பணியை தொடங்கினார். 18 மாதங்களில் சீன மொழியில் அகராதியை உண்டு பண்ணினார். இதனால் கிழக்கிந்திய கம்பெனியர் அவரை பாராட்டி மொழிபெயர்ப்பாளர் பதவியை அவருக்கு தந்தனர். குடும்ப வாழ்வில் பல சோதனைகள் அவரை தொடர்ந்தாலும் அவைகளை பொருட்படுத்தாமல் முழு கவனத்தையும் வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் பணியில் செலுத்தினார். 1815ஆம் ஆண்டு சீன மொழியில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து வெளியிட்டார். இதனால் கிழக்கிந்திய கம்பெனி இவரை வேலை நீக்கம் செய்தது. ஆயினும் இவருடைய அறிவுத்திறனால் மீண்டும் வேலைக்கு சேர்த்தனர். பல இன்னல்களும் இடையூறுகளும் வந்தபோதிலும் 1824ஆம் ஆண்டு முழு வேதாகமத்தையும் சீன மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். சீன பெண்கள் மத்தியில் கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டிய அவசியத்தை எடுத்து கூறியதால் அநேக பெண்கள் மாரிசன் வீட்டிலேயே வேத பாட வகுப்புகளில் கலந்து கொண்டு ஊழியர்களாக மாறினர். சீனாவில் 25 வருடங்கள் கடினமாக பணி செய்த மாரிசன் அழியாத பொக்கிஷமான வேதாகமத்தை அம்மொழியில் தந்தது உலகமுள்ளவரை போற்றுதலுக்குரியது. அன்பானவர்களே, வேதாகம மொழிபெயர்ப்பில் நீங்கள் உதவலாம் அல்லவா? ராபர்ட் மாரிசன் இவ்விதமாக சொல்கிறார்: உலகில் அதிக கடினமான பணிக்களத்தை எனக்கு தாரும், அங்கு உமக்கென்று ஊழியம் செய்வேன். அன்பானவர்களே, இந்த ராபர்ட் மாரிசன் 18 மாதங்களில் சீன மொழியை கற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, அதனுடைய எல்லா அகராதிகளையும் அவர் கற்றுக்கொண்டு அடுத்து அவர் புதிய ஏற்பாட்டை முதலில் அவர் மொழிபெயர்த்து சீன மொழியில் கொடுத்தார். அடுத்து 9 ஆண்டுகள் கழித்து முழு வேதாகமத்தையும் மொழிபெயர்த்து சீன மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பு கிடைக்கச் செய்தார். இன்றளவும் இனி வருங்காலம் அளவும் சீன மக்கள் மத்தியிலே வேதாகமம் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது இந்த ராபர்ட் மாரிசனுடைய தியாகம்தான். அன்பானவர்களே, நாமும் சுவிசேஷ பணிக்காக, குறிப்பாக வேதாகம மொழிபெயர்ப்புக்காக, புதிய வேதாகம அச்சிடுதலுக்காக நம்முடைய காணிக்கைகளை உதாரத்துவமாய் கொடுப்போம். இந்த பணிகளிலே நாமும் ஈடுபடுவோம். ஏனென்றால் அநேக மொழிகளில் இன்னும் வேதாகமம் கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே அந்தந்த மொழிகளில் வேதாகமத்தை நாம் உருவாக்கி அதை கொடுத்து விட்டால் அதை போல ஒரு பெரிய பொக்கிஷம் ஒன்றுமில்லை. அது காலம் முழுவதும் அழியாததாக இருக்கும். ஆகவே அன்பானவர்களே, அந்நாட்களிலே எந்த விதமான நவீன அச்சு கூடங்கள் இல்லாதிருந்த காலத்திலேயே அவர்கள் வேதாகமத்தை சீன மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் இன்று நம்முடைய கரங்களில் நவீன மின்னணு சாதனங்கள் எல்லாம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஆகவே துரிதமாக வேதாகமத்தை அநேக மொழிகளிலே நாம் மொழிபெயர்க்க முடியும். ஆகவே இதற்காக பிரயாசப்படுவோம், இதற்காக கொடுப்போம், இதற்காக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், எரேமியா 22ஆம் அதிகாரம், ரோமர் 9ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.